எப்பொழுதும் விழிப்போடு வழி நடத்தப்படும் மனத்தை கொண்டவர்களால் மட்டும் எந்த விஷயத்திலும் கூர்மையாக சிந்தித்து நேர்மறையான எண்ணங்கள் மூலம் பணக்காரன வாழ முடியும். பலகீனமான மனத்தையும் கொண்டவரால் சிந்திக்கும் திறன் அற்று வாடுவார். எனது அன்பிற்கினிய மேசம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் மேலான ஆதரவை தந்தருளுமாறு பணிவன்போடு கேட்டு, உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் புதனால் இதுவரை போகாத கோயிலுக்கும் திருக்கோவில்களுக்கும் சென்று மனதார வேண்டி பூஜை புனஸ்காரங்கள் செய்து மன மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீர். சந்தோஷமான நிகழ்ச்சிகள், குடி இருக்கும் வீடு இடம் மாறி வேறு இடத்துல வசிக்கும் ஒரு சூழ்நிலையும், உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும், பொருளாதாரம் பணம் தனம் பொன் பொருள் கையில் தாராளமாக புழங்கிடும் வாரமாகும். எதிர்பாராத முன்னேற்றம், எதிர்பாராத நிகழ்வுகள், சுபகாரியம் நடத்துறதுக்கு உண்டான செய்திகள் வந்து போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகின்றன. சனீஸ்வரன் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் தனது சுய சாரத்திலேயே சென்று கொண்டிருப்பதால் காரிய வெற்றி ஏற்படும். நல்ல செய்திகள் கிடைக்கும். தன லாபம் ஏற்படும். எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றல், நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை நடத்தி காட்டி நல்ல யோக திசா புத்தி அந்தாரம் நடக்கும். மேச ராசி சகோதர சகோதரி, அசையா சொத்துக்களும் அசையும் சொத்துக்களும் தொழில் வாய்ப்புகளும் மிக பெரிய அளவில் உருவாக வேண்டிய வாரமாக வந்துள்ளது. தெற்கு அல்லது மேற்கு திசைகளில் புதிய உத்தியோகம், தொழில், வேலை, புதிய வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் உருவாகுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக வீடு நிலம் இருந்தால் அதை சரிப்படுத்தி பராமரிப்பு செய்து ஒழுங்குபடுத்த வேண்டிய வாரமாகவும், அதை பற்றின யோசனையும் சிந்தனையும் வரும் வாரமாகவும் வந்துள்ளது. அம்மா வழி உறவுல மட்டும் இந்த வாரத்துல பகையும் விரோதமும் இல்லைன்னா நோய் நொடி, மருத்துவ செலவு, சண்டை, வாக்குவாதனம் உண்டாகும். இது நாள் வரை உங்கள் விதியோட வழி போக்கு தடம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரத்திலிருந்து எப்ப குரு பயிற்சி ஏற்பட்டுச்சோ, மேச லக்னத்துக்கு குரு பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருவதால் முதலில் 9க்குண்டான பாக்கியஸ்தானத்துக்குண்டான பலனை தர வேண்டிய நிலைமை குருவுக்கு ஏற்படுவதால் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய விதி போற போக்கு, அதன் தடம், அதுல இருக்கிற நன்மை தீமை, இது சம்பந்தப்பட்ட இடமான 3ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் வந்து அமர்வதால் இது இன்னையிலிருந்து அடுத்த 12 வருடங்களுக்கு உங்களுடைய விதி போற போக்கு தடம் மாறப்போகின்றது. இதம் நன்மைதான். காரணம், மேச ராசிக்கு 7.5 சனி நடக்குது. இந்த மாதிரி நேரத்துல விதி போற தடம் எப்படி நல்லதா மாறும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, மேச ராசிக்கு சனீஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டா, தொழிலையும் செயல்பாடுகளையும் காரியங்களையும் காரிய வெற்றிகளையும் தொழில் மூலம் கிடைக்கின்ற லாபங்களையும் வீடு சொத்து தோட்டம் துறவு நண்பர்கள் இதை மூத்த சகோதரம்
இது எல்லாம் தர வேண்டியது சனீஸ்வரன். அந்த சனீஸ்வரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 7.5 சனியாக வந்து அமரும் பொழுது வேலை பளு அதிகரிக்கும். இரவு பகலாக உழைக்கிற மாதிரி வரும். அதிக அலைச்சல், அதிக நடை, அதிக சுமை, சாப்பிட நேரம் இருக்காது, உரிய நேரத்தில் பசிக்கு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் தருமே தவிர மேசராசிக்கு வேற கெட்டதையோ வீழ்ச்சியையோ நஷ்டத்தையோ கண்டிப்பா தராது. அகலக்கால் வச்சு தவறான ஆலோசனையின் பேரில் நீங்களாக எதையாவது செஞ்சு மாட்டிக்கொண்டால் அதற்கு 7.5 சனி பொறுப்பல்ல. அளவோடு யதார்த்தமா இயற்கையா நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா, இந்த சனீஸ்வரனுக்கு கேந்திர ஸ்தானத்துல குரு பகவான் விதி ஸ்தானத்துல உட்கார்றதுனால சனியும் குருவுமா சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 12 வருடங்களுக்கு மிக முக்கிய நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியையும் வாரிசுதாரர்கள் வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் நகை நட்டு ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேமிக்கிறதும் இது அனைத்தும் நடக்கும். கணவன் மனைவி ஒரு அன்பும் பாசமும் அக்கறையும் பூத்து குலுங்கும். ஆன்மீகம், சாஸ்திரம், கல்வி, ஞானம், ஆராய்ச்சி, மகான்களின் ஆசீர்வாதம், தரிசனம், இது எல்லாமே கிடைக்கும். அடுத்தவரால் செய்ய முடியாத வேலைகளை நீங்கள் செய்து சாதித்து காட்டி நல்ல பெயர் எடுப்பீர்கள். மேல்மட்ட நபர்களால் பாராட்டையும் அவர்களால் ஆதாயத்தையும் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு திங்கட்கிழமை புதன்கிழமை இரவு 6:45 வியாழக்கிழமை மாலை 5:34 வரைக்கும் நேரம் சரியில்லை. பரணி நட்சத்திரம் மேச ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 22ஆம் தேதி விசாலக்கிழமை 6 மணி வரை, செவ்வாய்க்கிழமை இரவு 7:19 புதன்கிழமை மாலை 6:45 வரையிலும் இந்த 2 நாட்கள் பொறுமையும் நிதானமும் தேவை. கார்த்திகை 1ஆம் பாதம் மேச ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் வருகின்ற திங்கட்கிழமை இரவு 8 வரையிலும், இது வெள்ளிக்கிழமை மாலை 3:50 வரையிலும், சனிக்கிழமை மதியம் 1:36 வரைக்கும், வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி இரவு 7:16 வரைக்கும், 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:19 தான் பொறுமையும் நிதானமும் முன்னெச்சரிக்கையோடு இருந்து சரி பண்ணி கொள்ள வேண்டும். பொதுவாக மேசம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு இந்த வார்த்தைகளின் விதி போக்கையே நல்ல பாதையில் முன்னேற்ற பாதையில் திரும்பும் வாரமாக வந்துள்ளது. வாழ்த்துக்கள். வணக்கம்.